श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। அடுத்தது புருஷோத்தம யோகத்தில் 20வது ஸ்லோகம். இதி குஹ்யதமம் சாஸ்திரம் மிதமுக்தம் மயானக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இதி குஹ்யதமம் சாஸ்திரம் இதமுக்தம் மயானக மய அனக ஏதத் புத்வா புத்திமான் ஸ்யாத் கிருதகிருத்யஸ்ச பாரத. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? இது இத்தனை ஸ்லோகம் சொன்னார் இல்லையா, எல்லாவற்றுக்கும் ஆதாரமாகவும் ஆதேயமாகவும் எல்லா உயிரினங்களுக்கும் உயிர் கொடுப்பதாகவும் பிராணி பக்ஷி எல்லாத்துக்கும் அந்தர்யாமி தான் தான். தன்னை இல்லாமல் எதுவுமே நடக்காது. ஒருத்தருக்கு என்ன விதமான ஒரு பிரஜைகள் உருவாக்க வேண்டும் அப்படின்னாலும் அதற்கும் தான் தான் அந்தர்யாமியாக நின்று அவனுக்கும் சக்தி கொடுத்து அப்படி இருக்கு. அப்போ இன்னொரு வார்த்தை சொன்னார், இந்த பிருத்திவியில் பூமியில் என்ன பயிர் பண்ணணும் அப்படின்னா அந்த பயிருக்கு ஒரு சக்தி கொடுக்கணுமே, அந்த சக்தியாகவும் தான் தான் இருக்குது. அதாவது மண்ணை பிசிஞ்சால் அதில் பொன்னா வளையம்னு பெரியவாள்லாம் சொல்லுவா. ஆனால் அதுக்கு என்ன காரணம்? இதுதான், பெருமாளோட அனுகிரகம் இருந்தால் தான் நல்லபடியாக மகசூல் கிடைக்கும். அதுவும் முக்கியம். அதே மாதிரி ஒரு சந்திரனுக்கு ஒளி கொடுக்கறது, சந்திரன் ஒளியில் காயக்கூடியது. சந்திரன் ஒளியில் எதுவும் காய பண்ணுமா? சூரியன் வேணால் காயச்சிடும், அப்படி இல்லை. சந்திரனோட கிரணத்தின் மூலமாக தான் சில மூலிகைகளுக்கு என்ன கிடைக்கும், அதனோட மூலிகை தன்மையே கிடைக்கும். அப்படின்னா அதற்கும் தானே காரணம் அப்படின்னு நிறைய விஷயங்கள். பரம் அபரம், அதை உபதிரஷ்டானுமந்தாச்ச அப்படின்னு சொன்னால் பார்ப்பவனுக்கெல்லாம் மேலாக நின்று பார்த்து கொண்டிருப்பவனாகவும் அனுபவிப்பனுக்கு எல்லாவற்றிற்கும் மேலாக நின்று அனுபவிப்பவனாகவும் அப்படின்னு அந்த 13வது ஸ்லோகத்தில் 13வது அத்தியாயத்தில் ஒரு ஸ்லோகத்தில் பெருமாள் சொன்னார். அதுபோல் இது இங்கனம் இத்தனை மிகவும் ரகசியமான இந்த சாஸ்திரத்தை என்னால் உனக்கு யார் அனக, பெருமாள் அர்ஜுனனை பார்த்து அனக அப்படின்னு கூப்பிட்றார். அனகம் என்ன சொன்னால் குற்றமற்றவன், பாவம் செய்யாதவன். ஆனால் அடிப்படையில் அவன் ஏன் இப்போ இந்த சண்டைக்கு பேட்டில் ஃபீல்டுக்கு வந்திருக்கான்? அவனுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, தன்னுடைய தமையனாருக்கு ராஜ்யத்தை வாங்கி கொடுக்கணும். அப்போ இவனோட சக்தி, அதாவது வில் வித்தையில் சிறந்தவன் இல்லையா, அதனால் அவன் சண்டைக்கு நின்றுட்டுருக்கானே தவிர அடிப்படையில் அவனுக்கு எந்த சண்டை போடணும்னு இல்லை. அதனால தான் பெருமாள் அவனை அனகம் என்றால் என்ன, குற்றமற்றவன், பாபம் அல்லாதவன் அப்படின்னு சொல்லி அனக உக்தம், இது உனக்கு கூறப்பட்டது அர்ஜுனா. இதை அறிந்து புத்திமானாகவும் கிருத்தகஸ்ச செய்ய வேண்டிய கர்மத்தை செய்து முடிப்பவனாகவும் அதில் ஈடுபாடு உள்ளவனாகும். இப்போ இத்தனை கதையை பெருமாள் ஏன் சொல்கிறார் தெரியுமா? முதல் அத்தியாயத்தில் அவன் என்ன சொன்னான், அப்பா கிருஷ்ணா இது பார் எதிர் நிற்கிறதில்ல, என்னோட தாத்தாவாக்கும் பெரியப்பாவாக்கும் என்னோட அண்ணன் தம்பிங்களாக்கும் எங்கள் மாமா வேற நின்றுருக்கான், அப்புறம் என்னோட குரு நிற்கிறார், இவாளெல்லாம் என்னால் அடிக்க முடியாதுப்பா, எனக்கு ரொம்ப ஒரே குழப்பமாக இருக்குன்னு காண்டிபத்தியும் வில்லையும் எடுத்து கீழே வச்சுட்டு அப்படியே முட்டிங்கால் போட்டுன்னு பெருமாள் முன்னாடி இருந்துட்டான். அந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கணும் அப்படின்றதுக்கு தான் பெருமாள் ஒன்று மேலே வரிசையாக சொல்லிவிட்டு இப்போ புருஷோத்தம யோகத்தில் சொல்ல உடனே என்ன சொல்கிறார், இத்தனை சாஸ்திரத்தையும் உனக்கு தான் சொல்லி கொடுத்தேன், அதனால் செய்ய வேண்டியவரை செய் கிருத்தகிருத்தஸ்ச. இப்போ என்ன செய்யணும்? பேட்டில் ஃபீல்டில் நின்றுட்டு என்ன செய்யணுமோ அதை நீ செய்ய துவங்கு. செய்து முடித்தவனாகவும் ஒருவன் ஆகின்றான். இதை தெரிஞ்சின்றாலே புத்திமானுக்கெல்லாம் பெரிய புத்திமானாகவும் செய்து முடிக்க வேண்டிய செயல்களை சிறப்பாக செய்யக்கூடியவனாகவும் அவன் மாறுவான் அப்படின்னு சொல்லி பெருமாள் இந்த தன்னுடைய புருஷோத்தம வித்தியையே அர்ஜுனனுக்கு சொல்லி கொடுக்குறார். இதிலேருந்து என்ன செய்கிறது, இந்த விஷயத்தை பெருமாள் சிறப்பான விஷயத்தை அவனுக்கு சொல்லி கொடுத்ததுனால ஓரளவுக்கு பெருமாள் என்ன சொல்கிறார், தன்னை அதில் முடிச்சுக்கிறார் இதிலேருந்து. அதனால் இந்த புருஷோத்தம வித்தியை முடிந்த உடனேவே நம்மளுக்கு என்ன ஓரளவுக்கு கீதையோட சர்வ சாஸ்திரத்தையும் புரிஞ்சின்றதாக ஆகும். இன்னும் இந்த அத்தியாயத்தோட சுருக்கத்தை அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे पुरुषोत्तमयोगो नाम 15ोऽध्यायः।
श्रीकृष्णाय तुभ्यं नमः।